சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரிகள். அவர்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய பல முன்மாதிரிகளில் அறிவை தேடுவதும் அந்த அறிவை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் என்ற அந்த பகுதி இருக்கிறதே, அது மிக முக்கியமான சமூக பணி என்பதை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மறந்து விடாமல் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். மனித சமூகத்துக்கு வந்த சமுதாயங்களில், உம்மத்துக்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று நபித்தோழர்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது நேரடியாக விழிப்பது யாரை? 1400 வருடங்களுக்கு பின்னால் வந்திருக்கிற எங்களுக்கும் அந்த வசனம் சிறந்த சமுதாயம் என்றுதான் சொல்லும், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் என்று சொல்லும் பொழுது, உங்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது, அந்த விழிப்புக்கு முதல் கட்ட சொந்தக்காரர்கள் யார்? அல் குர்ஆன் இறங்குகிற காலத்தில் இருந்த அந்த சமூகம் சஹாபாக்கள். எனவே இந்த ஒரு வசனம் போதும் அந்த சஹாபாக்கள் எப்படி சமூக பணியில ஈடுபட்டார்கள் என்பதை புரிந்து கொள்வது.